ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு அன்பானவர்களே, இந்த நாள் சாயங்கால வேளையில நாம அர்மகதோன் யுத்தம் என்கிற அந்த ஒரு தொகுதியிலிருந்து 7வது அத்தியாயத்தை சற்றே நாம் ஏறிட்டு பார்த்துட்டு 8வது அத்தியாயத்துக்குள்ள இருந்து நாம் கடந்து செல்லலாம். இது நாம் பார்த்தோம், தேசங்கள் கூட்டப்படுவதும் அது மாபெரும் அக்னியில அழிக்கப்படுவதும் எப்படி அப்படின்ட்டு. இப்போ கடந்த முறை நாம டிஸ்கஸ் பண்ணதுல நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லிருங்க, எப்படி தேவன் எல்லா தேசங்களையும் கூட்டி சேர்த்தார், என்ன விஷயங்கள் வச்சு கூட்டி சேர்க்கிறார்? நவீன கண்டுபிடிப்புகள், அந்த அட்வான்ஸ் மூலம் அறிவு பெருகின காரியங்களை வச்சு. ஓகே, கரெக்ட். எல்லா டெக்னாலஜி கருவிகள், கரெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா தேசங்களையும் அவர் வெகு விரைவாக கூட்டி சேர்க்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். கூட்டி சேர்த்து ஒரே இடத்துல வச்சு என்ன பண்ணுவார்னா அவருடைய நியாய தீர்ப்புக்குள்ள அதை கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறத நாம் கடந்த முறை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க பொருளாதார வகையில எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல எதை எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய சுயநலம் கம்பெனி முதலாளிகள் கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கறத குறிச்செல்லாம் நாம் பார்த்தோம். அவங்க என்னதான் நல்லது செய்யற மாதிரி செஞ்சா கூட அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா அதுல ஒரு சுயநல நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்பானவர்களே, இது வரைக்கும் நாம் பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு காலம் வரும்போது இந்த பெயர் சபை மற்றும் இந்த பண முதலாளிகள், அதுக்கப்புறம் ராஜகுல மேன்மையான மக்கள், இவங்க எல்லாரும் இந்த பெரிய ஜாதி ஜனங்கள் இவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா பாமர ஜனங்களுடைய அந்த நீதிமன்றத்துல மகா சபையில என்ன பண்றாங்கன்னா குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இவங்க மேல சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்னன்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்ட ஆசைக்கும் மீறின பேராசை, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த சுயநலம், இது எல்லாத்தையும் தன்னகத்தை வச்சுக்கிட்டு அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மாய்மாலங்கள், அதுக்கப்புறம் சக மனிதன் மேல அவங்களுக்கு அன்பில்லாம இருந்த ஒரு காரியம், இது எல்லாமே குற்றச்சாட்டுகளாக பாமர ஜனங்கள் ஏழை மக்கள் இந்த 3 குழுக்கள் மேல ராஜ்யத்துல வைப்பாங்க அப்படிங்கிறத, ராஜ்யத்துக்கு முன்பதாக வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த 4th வால்யூம் ரொம்ப டஃப்பா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் டஃப் மாதிரி தெரியறதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை பிரதரு. இப்போ பாமர ஜனங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படிங்கிறத 100 வருஷம் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல அந்த ஜனங்கள் பேசின கருத்துக்களை எல்லாம் எடுத்து எடுத்து வெட்டி 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 4th வால்யூம்ல அதை ஒட்டி இருக்கிறார். அதாவது டைப் பண்ணி போட்டிருக்கிறார். பாருங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க, பாருங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம சொல்ற கருத்துக்கு இசைவாக இவர் எப்படி சொல்லி இருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு மாபெரும் அக்கினி எரிய போகுது. அந்த எரியக்கூடிய அக்கினிக்கு பேரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அராஜக நிலை. அராஜக நிலை. மிலிட்டரி இருக்காது, போலீஸ் இருக்காது, அதுக்கப்புறம் எந்த பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ யாருமே இருக்க முடியாது, கவர்னர் இருக்க மாட்டாங்க, பிரசிடென்ட் இருக்க மாட்டாங்க, கலெக்டர் கூட இருக்க முடியாது. இவங்க யாருமே இல்லாத போது ஒரு அராஜக நிலை உலகத்துல உருவாகும். அது ரொம்ப ஒரு மோசமான நிலையாக அது இருக்கும். ஆனா அந்த மோசமான நிலை என்ன பண்ணும்னா இப்ப இருக்கிற சிஸ்டமை டோட்டலா காலி பண்ணிடும். இந்த மாசம் சம்பளம் வாங்குற மெத்தடு, அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள்ங்கிற மெத்தடு, மத தலைவர்கள்ங்கிற மெத்தடு, பொருளாதாரத்துல முதலாளிகள்ங்கிற மெத்தடு, இது எல்லா பழைய முறைகளையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா டோட்டலா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா எரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும். எரிச்சிரும், டோட்டலா எரிச்சிரும்.
ஆனா இந்த எரியக்கூடிய அக்கினிக்கு அதிகம் எண்ணெய் ஊற்றக்கூடிய காரியம் எது அப்படின்னா, போக போக ஜனங்களுடைய இருதயத்துல அவங்க உணரக்கூடிய அதிருப்தி. ஜனங்களுடைய இருதயத்தில் வரக்கூடிய அதிருப்தி, டிஸ்கண்டென்ட் ஆஃப் த மாசஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த 4வது தொகுதியில நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை என்ன, அல்லது சபையாக நாம உலக ஜனங்கள் கிட்ட பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலக ஜனங்கள் கிட்ட இருக்கிற அதிருப்தி. இப்பவே கூட நீங்க ஜஸ்ட் ஒரு பேட்டி எடுத்து பாத்தீங்கன்னா, ஆளக்கூடியவர்களையும் ஆள துடிப்பவர்களையும் 2 பேரை பத்தியுமே ஜனங்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கணும். ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கணும். இந்த அதிருப்தி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அராஜக நிலை, அனார்கி அப்படிங்கிற அந்த மெத்தடுக்கு உரம் மேல உரம் போட்டு, விறகு மேல விறகு போட்டு, எண்ணெய் மேல ஊத்தி அது அதிகம் வளர வைக்கிறது அதுவாகத்தான் இருக்கும். ஆனா அராஜக நிலை என்ன பண்ணிரும் அப்படின்னா, இந்த பழைய சிஸ்டமை டோட்டலா காலி பண்ணிரும் அப்படின்ட்டு பார்க்கணும். இப்ப தொடர்ச்சியாக என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இவங்க மேல சாட்சிகளாக இருக்கக்கூடிய பொது ஜனங்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 8வது அத்தியாயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டாக இருக்கக்கூடியது பிரதர் யாக்கோபு அப்போஸ்தலர்களுடைய எழுத்துக்கள்ல இருந்து நமக்கு சொல்றாரு. நீங்க அந்த 8வது அத்தியாயத்தினுடைய தலைப்பை ஒரு முறை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்ல படிச்சு காட்டு. தமிழ்ல கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. அறுவடையாளர்களின் கூக்குரல். அறுவடையாளர்களின் கூக்குரல். The cries of the reapers. The cries of the reapers. Reap அப்படின்னா அறுக்கிறவர்கள். அறுக்கிறவர்களுடைய கூக்குரல் அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பத்தி பைபிள்ல யாக்கோபு 5வது அதிகாரத்துல 2000 வருஷம் முன்னாடி இது மாதிரி அறுவடையாளர்கள் கூக்குரல் போடுவாங்க அப்படிங்கறத அன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறார் 2000 வருஷம் முன்னாடி. இப்ப பாருங்க, யாக்கோபு 5வது அதிகாரம் 1 to 4 கொஞ்சம் வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 1 to 4 கொஞ்சம் லேட் பண்ணாம கொஞ்சம் படிச்சிடலாம். ஓகே பிரதர். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி அளிக்கிறது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. அதாவது இந்த 2000 வருஷமாக அநேக விவசாயிகள் அவங்கள இந்த பண முதலாளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல வகைகள்ல திட்டம் போட்டு சுயநலம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, ஒரே விஷயத்துக்காக, தங்களுடைய சுயமான குடும்பம், அவங்க குடும்பம், தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பல அறுவடையாளர்களுடைய வயிற்றுல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். இத யாக்கோபு அந்த காலத்திலேயே சொல்றாரு. இந்த இடத்துல தலைப்புல வரக்கூடிய அறுவடையாளர்கள் அப்படின்னா அறுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றவங்க வேற யாரும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கோணத்துல அது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதன்மையாக பெரும்பான்மையாக அது உலகம் முழுவதிலும் இருக்கிற அக்ராரியன்ஸ், அதாவது விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகள், இந்த வசனம் அவங்களத்தான் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்ராரியன்ஸ் இவங்களை எப்படி ஏமாத்தினாங்க அதை பத்தி எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்தியாயத்துல. இது வரைக்கும் ரொம்ப குறிப்பா அமெரிக்கால எப்படி ஏமாத்தினாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு அந்த அறுக்கிறவர்கள் யாருன்னா, பொதுவாக கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். நம்ம தான்
நம்மளை பத்தியும் சொல்றாரு. இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கூலியில ஏமாத்தி இருக்கிறாங்க, கூலிகள்ல ஏமாற்றம். கரெக்டா அவருடைய கூலி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 ரூபாய் இருக்கும் அப்படின்னா அவர் 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, அதுவே கம்மி தான். ஆனா அதுல இருந்தும் சில விஷயங்களை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா தங்களுடைய சார்புல எந்த வகையில பிடித்தங்கள் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இது கடைசியில ஒரு காலத்துல இவ்வளவு தூரம் இவங்க பிடிச்சு தவறான வகையில இவங்க தங்களுடைய லாபத்துக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் எல்லா கம்பெனியிலயும் தெரிய வரும்போது, எல்லா விவசாயிகளுக்கும் தெரிய வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழி வாங்குவாங்க. எல்லா விவசாயிகளும் எல்லா ஊழியர்களும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழி வாங்குவாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா 30 நாள் வேலை செஞ்சு அவனுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானம் அவனுக்கு போதா குறையாக இருக்கும். அது அவனுடைய குடும்பத்தினுடைய வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் அவருடைய உணவு செலவுகள், அதுக்கப்புறம் அவருடைய உறைவிட செலவுகள், அதுக்கப்புறம் அவருடைய உடைக்கான செலவுகள், இப்படி அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதுக்கே அவரு பரதநாட்டியம் அல்லது பல கஷ்டங்கள் படுவார், ரொம்ப தள்ளாடுவார், ரொம்ப கஷ்டப்படுவார். அதுலயும் ரொம்ப குறிப்பா மாத கடைசி அப்படிங்கிற போது இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவார். இப்ப இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த ஊழியனுக்கு கொடுக்காம அந்த ஊழியனுடைய பைசாவை அந்த ஓனருங்க எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஊதியங்கள்ல ஏமாற்று வேலைகளை செஞ்சதுனால தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதிக லாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, என்னுடைய அத்தியாவசிய தேவையை சந்திக்க முடியல அப்படின்னு ஓனர்கிட்ட சொல்லுவாரு. ஆனா ஓனர் கண்டுக்கவே மாட்டார். அப்ப எங்க சொல்லுவாருன்னா இந்த உலகத்தினுடைய ஓனர்கிட்ட, கடவுளே என்னால முடியலையே, இந்த விஷயத்த என்னால சமாளிக்க முடியலையே அப்படின்னு அழுதுகிறார் இல்லையா, அது எல்லாத்தையும் தேவன் குறிச்சு வச்சுக்கிறார். தேவன் இது எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிறார். அப்புறம் ஒரு ஏற்ற காலத்துல என்ன பண்றாருன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே பதிலை கொடுக்கிறார். இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி ஒரு பதில் கொடுக்கிறார். அதுதான் அராஜக நிலை. இது இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம், இந்த கோணம் சுருக்கம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறோம். பிரதர் என்ன பண்றாருன்னா இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையை முதல்ல விவரிக்கிறார். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க பாருங்க சில சில பிரபலங்கள். அந்த பிரபலங்கள் மாதிரியே நம்மளுடைய 7ஆம் தூதன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த விவசாயி வாழ்க்கையை பத்தி ரொம்ப அழகா தத்ரூபமா எழுதுறாரு இந்த அத்தியாயத்துல. அதாவது அவங்களுடைய நற்குணங்கள், மதிப்பான அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறாரு. கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நீங்க ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க இந்த அத்தியாயத்தை படிக்க. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனம் அல்லது சோம்பல்ங்கிறது இருக்காது அப்படிங்கிறார். ரொம்ப உற்சாகமா அதிகாலை வெளுப்புல எழுவது, அதுக்கப்புறம் நேரத்தோடு துயில் அதாவது உறங்க செல்வது, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, நல்ல உணவு சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, நல்ல வேலை செய்யறது, இதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிசினித்தனமும் பண்ண மாட்டாங்க, அதிகமாக செலவினங்களும் பண்ண மாட்டாங்க. எது தேவையோ அதை மட்டும் செலவு செய்வாங்க. எல்லாத்துக்கும் மேல தாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவ பக்தியோடு இருப்பாங்க. கடவுளே 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 அப்படின்னு கடவுளே நம்பியே இருக்கிற ஜனங்களாக இவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய மண்ணோடும் மண்ணை பாதுகாக்கக்கூடிய இயற்கையோடும் அவர்கள் ஒன்றித்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. அவங்களுடைய இந்த வில்லேஜ் லைஃப், இந்த விவசாயிகளினுடைய கிராம வாழ்க்கை பற்றி அவ்வளவு அழகா எழுதுறாரு. ரொம்ப நல்ல வாழ்க்கை, ஒரு உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை, சுறுசுறுப்பான வாழ்க்கை, சோம்பலான வாழ்க்கை இல்லை, அதிக செலவினங்கள் செய்வது கிடையாது, தேவையான அத்தியாவசிய காரியங்களை மட்டும் செய்யறாங்க, அவங்களுக்கு திசை திருப்புதல்கள் எல்லாம் கிடையாது,
தேவ பக்தி இருக்குது, எல்லாவற்றிலையும் தேவனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மண்ணோடும் இயற்கையோடும் இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. பட் ஆனால் எப்போ 19வது நூற்றாண்டிலிருந்து 20வது நூற்றாண்டு அப்படிங்கிறது ஒண்ணு ஆரம்பமாச்சோ, எப்போ தொழில் புரட்சி அப்படிங்கிறது ஆரம்பமாச்சோ, எப்போ இந்த தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது உருவாகுச்சோ, எப்போ மனிதனுக்கு பதிலாக மிஷின் அப்படிங்கிற ஒரு மெத்தடு வந்துச்சோ, அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உபரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேல அவனுக்கு ஆர்வம் தட்ட ஆரம்பிச்சிச்சு. அதாவது மனிதனுக்கு மதிப்பு கொடுத்தவரு, மண்ணுக்கு மதிப்பு கொடுத்தவரு, இயற்கைக்கு மதிப்பு கொடுத்தவரு இப்ப ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பக்கத்தில் இருக்கிறவர் 15 மூட்டைனா என்னுடையது அட்லீஸ்ட் 25வது இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு தொழில் போட்டி இவங்களுக்குள்ள உருவாக்கிருச்சு. விவசாயிகளுக்குள்ள செடிகள்ல நஞ்சு மட்டும் கலக்கல, அவங்களுடைய மனதிலையும் நஞ்சு கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு போட்டி மனப்பான்மை உருவாயிருச்சு. அதிக அதிக அதாவது நிலத்தை ஆதி காலத்துல எல்லாம் விவசாயம் பண்ணும்போது ஒரு 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 நிலத்துல விவசாயம் பண்ணாங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நிலத்துல ரெஸ்ட் விட்டுருவாங்க. அந்த நிலத்துக்கு பைபிள்லயே அதே மாதிரிதான் இருக்கு, நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஷிஃப்டிங் கல்ச்சர், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ஷிஃப்ட் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஷிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த வயல் நிலத்தை பரிமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது ரெஸ்ட் முடிஞ்சு இப்ப இந்த மண்ணு ரெடியா இருக்கும், அப்ப அந்த மண்ணுக்கு கொடுக்கலாம். இப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த மண்ணுல எவ்வளவு தூரம் விதைக்க முடியுமோ, விவசாயம் பண்ண முடியுமோ போட்டு தன்னுடைய மூட்டைகளை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, விற்பனையை இன்க்ரீஸ் பண்றதுக்காக போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. அதே மாதிரி உலக அளவுல தன்னுடைய பொருட்கள் அயல் நாட்டுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு பெருமிதம், பெருமை, இந்த மாதிரி சீரழிவான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சதுனால பயங்கர போட்டிகளுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. ஒரு காலத்துல தற்காப்பு, ஒரு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த தீய காரியங்களுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த விவசாயிகள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பட்டணத்தினுடைய, கிராமத்து விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்க, பட்டணத்தினுடைய பேராசை, பட்டணத்தினுடைய பரபரப்பு, இந்த பட்டணத்தினுடைய மன அழுத்தம், பட்டணத்தினுடைய சோகங்கள், அது எல்லாத்தையும் தங்களுக்குள்ளேயே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிராமங்கள் என்ன ஆயிருச்சுன்னா நகரமயம் ஆயிருச்சு. நகரமயம் ஆகிருச்சு அப்படிங்கிற போது நகரத்தினுடைய தீய குணங்கள் கூட இந்த விவசாயிகள் கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குறிப்பா என்ன பண்ணி விட்டாங்க அப்படின்னா உபரி நிறைய ஜாஸ்தி பண்ணி விட்டாங்க. நிறைய பேரு பொருட்களை தயாரிச்சிட்டாங்க. இப்போ ஒரு காலத்துல 50 மூட்டை தான் வரும்னா இப்ப 5000 மூட்டை இருக்கு. இப்போ பொருளாதாரத்துல ஒரு விஷயம் இருக்கு, எந்த பொருள் அதிகமா இருக்கோ அந்த பொருளினுடைய விலை குறைவாக இருக்கும், எந்த பொருள் குறைவாக இருக்கோ அந்த பொருளினுடைய விலை அதிகமாக இருக்கும். ரொம்ப தெரிஞ்ச விஷயம். மழை காலங்கள்ல கிடைக்காத காய்கறிகளுக்கு விலை ஜாஸ்தி, அதுவே அதிகமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளுக்கு விலை கம்மியாக இருக்கும். இது எளிமையான ஒரு உதாரணம். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தானியங்களுடைய விலை என்ன ஆயிடுச்சுன்னா இறக்கம் ஆயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. கடைசியில என்ன ஆயிட்டாங்க, அவ்வளவு முயற்சி செஞ்சு அவ்வளவு பாடுபட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சு கடைசியில என்ன ஆயிட்டாங்கன்னா திவால் நிலைமைக்கு போயிட்டாங்க. எல்லா விவசாயிகளும் உலகளாவிய வகையில பேசுறாங்க, எல்லா விவசாயிகளும் அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு ஹார்ட் டைம் ஃபார் ஃபார்மர்ஸ். விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு கடினமான ஒரு காலமாகி போயிடுச்சு. இப்படித்தான் விவசாயிகள் கடந்த ஒரு 2-3 நூற்றாண்டுகள்ல தங்களுடைய நிலைமைய மொத்தமா என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். இப்ப இவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது, இப்ப மீண்டும் அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 5:1-3. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும்
நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடுங்கப்பட்டு கூக்குரலிட்டு இருக்கிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இப்போ 1 முதல் 4 வரை படிச்ச இந்த வசனத்துல என்ன குற்றச்சாட்டு யாக்கோபு முன்வைக்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு வசனத்தை பார்த்து சொல்லுங்க. குற்றச்சாட்டு என்ன? அதிகமாக சொத்து சேர்த்தவங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்றாரு. இல்ல, அந்த வசனத்தின் சொற்றொடரை சொல்லுங்க. வசனத்தின் சொற்றொடரை சொல்லுங்க. ஏன்னா பிரதர் அசல் அதைத்தான் கையாளுறாரு. அவங்க இந்த நீதியா வாழாம அந்த பொண்ணு மேலயும் வெள்ளி மேலயும் அவங்க ஆசை வச்சு அவங்க அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கறத கூட அவங்க சுயமா சொத்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவங்க அழிய போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது பிரதர். சரி, இப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். 4வது வசனத்தை யாராவது இங்கிலீஷ்ல வாசிச்சு காட்டுங்க. இங்கிலீஷ்ல. பிரின்ஸ் பிரதர் வாய்ப்பு இருக்குங்களா? இருக்காரா? ஒரு நிமிஷம் பிரதர், இந்த பைபிள் மட்டும் எடுத்துக்கிறோம் பிரதர். இந்த ஒரே ஒரு செகண்ட். இல்லாட்டி சாம் கூட படிக்க சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த வாசிச்சு. We believe the prophecy to apply to farmers in general, who are the world's food producers, reapers, and shall endeavor to prove that all those requirements of the prophecy are met in the demonstration of silver. The இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நீங்க யாக்கோபு 5:4 இங்கிலீஷ்ல பைபிள் வசனத்தை வாசிங்க. இந்த ஒரு நிமிஷம் பிரதர் எங்க வீட்ல கரண்ட் வேற போயிடுச்சு பிரதர். இந்த ஒரு செகண்ட் பிரதர். இல்ல எதுவுமே பதட்டம் அடைய வேண்டாம். நீங்க மெதுவா கூட அந்த வசனத்தை படிக்கிறேன். சரி, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், கேளுங்க. Behold, the hire of the laborers who have reaped down your fields, which is one of you, kept back by fraud, crieth out, and the cries of them which have reaped are entered into the ears of the Lord of Sabbath. இப்போ உங்களுக்கு ஏதாவது கடினமான வார்த்தை ஏதாவது தென்பட்டுச்சா? குற்றம் சாட்டக்கூடிய வார்த்தைகள் கவனிச்சிங்களா? Which is of you kept back by fraud. என்ன வார்த்தை? fraud, ஏமாற்றுவோன். யாக்கோபு என்ன எழுதி இருக்கிறார் பாருங்க. தமிழ்ல அழகா வருது பாருங்க 4வது வசனத்துல. இப்போ ஒப்பிட்டு பாருங்க. 4வது வசனத்துல fraud அப்படிங்கிற வார்த்தையோடு ஒப்பிட்டு வரக்கூடிய வார்த்தை எதுன்னு பாருங்க. அநியாயம். கரெக்டா சொன்னீங்க. இதத்தான் நாங்க ஸ்டார்டிங்ல கேட்டோம். அநியாயமாய் பிடுங்கப்பட்டு இருக்கு இல்லைங்களா? இதுதான் fraud. இப்ப நம்ம விவசாயிகளை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். நல்ல விவசாயிகள், நல்ல மனுஷங்க, நல்லாதான் இருந்தாங்க. ஆனா இந்த சிட்டியை பார்த்து என்ன ஆயிட்டாங்கன்னா கெட்டு போயிட்டாங்க. கெட்டு போன இவங்களுக்குள்ள இப்ப சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா இல்ல. நிறைய சம்பாதிச்சுங்கிறத விட நிறைய விவசாய உற்பத்தியை பண்ணிக்கிட்டு இப்ப அதை விற்கவும் முடியாம அழிக்கவும் முடியாம தானியங்களுடைய விலையும் கம்மியாயி நடுத்தெருவுல நிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு ஃப்ராடை இந்த முதலாளிகள் பண்ணாங்க. அது என்ன ஃப்ராடு பிரதர்? இவங்க பண்ண ஃப்ராடு என்ன அப்படின்னா,
அந்த ஃப்ராடு எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரதர் இதுல ரீபிரிண்ட்ல எழுதுறாரு, கர்த்தரேசுனுடைய வருகையின் ஆண்டு எது? பிரசன்னத்தின் ஆண்டு. பிரசன்னத்தின் ஆண்டு 874. 1874 பிரதர். அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி, அமெரிக்க நாட்டினுடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஃபெடரல் லா அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்க கவர்மெண்ட்ல. இந்த சட்டம் ஒரு பயங்கரமான சட்டம், ஒரு மோசமான சட்டம் சொல்லலாம். என்னங்க பண்ணாங்க இந்த சட்டம்? முதல் ஃபெடரல்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோக்கல், ஸ்டேட்டு, சென்ட்ரல், இது மூணும் கலந்த ஒரு கூட்டமைப்புக்கு பேரு தான் ஃபெடரல். அதாவது உள்ளூர், அதுக்கப்புறம் மாநிலம், மாவட்டம், ஒன்றியம் எல்லாமே கலந்ததுக்கு பேரு தான் ஃபெடரல். இப்போ ஃபெடரல் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு 1873 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அரசாங்கம் ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இருக்கக்கூடிய எல்லா 500 ரூபாய், பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய், அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. டிமானிட்டைஸ் அப்படிங்கிற போது அதுக்கு தமிழ்ல சரியான வார்த்தை தெரியல, எல்லாரும் பிரபலமா தான் இருந்தது அந்த ஒரு வார்த்தை. டிமானிட்டைஸ் அப்படின்னா அது வந்து இனிமேல் அது வந்து புழக்கத்துல இல்ல. 500 ரூபாய், 1000 ரூபாய் இனிமேல் புழக்கத்துல இல்ல அப்படின்னு திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. பண மதிப்பிழப்பா பிரதர்? அதுதான் கரெக்ட். அந்த பண மதிப்பிழப்பை அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க 1873. பட் அப்ப இருந்த பண மதிப்பு இழப்பு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கால வந்து டாலர் சொல்றோம். அந்த மாதிரி அந்த காலத்துல சில்வர்னு தான் இருந்தது. பட் அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இனிமேல் சில்வருடைய தரம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் சில்வருடைய இது இல்ல, இனிமேல் கோல்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சு, இந்த விவசாயிகள் எல்லாமே ஆல்ரெடி தாங்கள் திவால் ஆயிட்டுமேன்னு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கிட்ட சொச்சம் இருந்த எல்லா சில்வர் காயினும் இனிமேல் போயிருச்சு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது அவங்களுக்கு பேரிடியாக அமைஞ்சு. அதாவது கவர்மெண்ட் வாங்கும்போது மட்டும் சில்வர் ரேட்ல வாங்குவாங்க, திருப்பி அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கும்போது டாலர் ரேட்ல தான் கொடுப்பாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னா, நம்ம சில்வர்ல இருந்து டாலருக்கு மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நம்ம சில்வர்ல இருந்து டாலருக்கு மாறிட்டோம், இனிமேல் சில்வர் வந்து வேல்யூ இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொன்னோர்னா இருந்த சில்வர்களை எல்லாம் என்ன பண்றது தெரியல. இருந்த கோல்டு கம்மியா இருந்தது, சில்வர் நிறைய இருந்தது. அது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ உலகத்திலேயே வச்சு இது மிகப்பெரிய அநியாயம். இந்த அறுவடையாளர்கள் எத்தனை பேர் அன்னைக்கு சூசைட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு என்பனவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனா நாடு என்னாச்சு அப்படின்னா, பட்டணங்கள் என்னாச்சு அப்படின்னா இம்ப்ரூவ் ஆச்சு. கிராமங்கள் என்ன போச்சு அப்படின்னா அதில் பாதாளத்துக்குள்ள போயிடுச்சு. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய டாலர் அப்படியே கொஞ்சம் உச்சியில போய் அதனுடைய வேல்யூ மற்ற நாடுகளுடைய வேல்யூவை விட ரொம்ப அதிகமாயிருச்சு. இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய டாலர் அப்படிங்கிற ஒரு தரநிலைக்கு காரணம் 1873 அவங்க கொண்டு வந்த இந்த ஒரு சட்டம் தான். ஆனா இந்த விவசாயிகளை அவங்க பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. இந்த கிறிஸ்தவ தேசம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கையில பைபிளை வச்சுக்கிட்டு கொடூரமான அரக்கன் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால தான் தேவன் இந்த கிறிஸ்தவ தேசங்கள் மேல
இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். சோ அருமையாக இருந்த இந்த விவசாயிகள், போஜனத்தை பூமியின் பலனினால் கொண்டு வருகிறவர்கள், இவங்களை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ தேசம் ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த மாதிரியான சட்டங்கள் திட்டங்கள் போட்டு அவங்கள ஒடுக்குனது இது மிகவும் அநியாயமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அங்கிருந்து உருவானதை இப்ப நீங்க எல்லாரும் உங்களுடைய டெபிட் கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல விசா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், மாஸ்டர் கார்டு அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். இந்த மாஸ்டர் கார்டு, விசா, டிஸ்கவர் அப்படிங்கிற இந்த கார்டுங்க எல்லாமே இந்த சட்டத்தின் நிமித்தம் மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவான சக்திகள். இவங்களுடைய டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா கரன்சிகளுடைய டாலர் வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைச்சு விட்டுட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் அப்படின்னு எழுதுறாங்க. பாருங்க, இந்த விஷயம் எல்லாம் பிரதர் சொல்லலைன்னா நமக்கு என்னங்க தெரியும், நம்ம என்ன நியூஸ் பேப்பரா படிக்கிறோம். ஸோ 7ஆம் தூதன் ரொம்ப கரெக்டா இந்த விஷயங்களே எடுத்திருக்கிறார். அதே மாதிரி நகை கேட்க போனா கூட அவங்ககிட்ட இருக்கிற பொருளை வெள்ளியை வாங்கிட்டு அந்த வெள்ளிக்கு இணையான டாலரை கொடுப்பாங்க. நிறைய வெள்ளி எடுத்துக்கிட்டு கம்மியான டாலரை கொடுப்பாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க விவசாயிகள். அப்போ ஒரு ஒரு வெள்ளிக்கு ஒரு 2 வெள்ளி கொடுத்தாதான் $1 கிடைக்கும். 2 வெள்ளி கொடுத்தாதான் $1 கிடைக்கும். அப்போ 50 கொடுத்தாதான் 25 கிடைக்கும், 100 கொடுத்தாதான் 50 கிடைக்கும். அந்த மாதிரி புரியறதுக்காக சொல்றோம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அந்த மாணவர்கள். அதுவே அவங்க தேசங்கள்ல பாத்தீங்கன்னா கிடைச்ச அநேக லாபங்களை வச்சுட்டு இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் அமெரிக்கால நல்ல ரோடு போட்டு அது மேல நல்ல கோடு போட்டு அதுக்கப்புறம் நல்ல பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி, வானளாவிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி உலகத்திலேயே பணக்கார நாடு நாங்க தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இது எழுதுறவர் யாரு அப்படின்னா அவரும் ஒரு அமெரிக்கன் தான். பட் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை அவரு மறைச்செல்லாம் எழுதல, நேரடியா எழுதல. அப்படியே அதனுடைய கருத்துக்களை உள்ளதே உள்ளபடி அவர் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் உலகளாவிய வர்த்தங்கள்ல அவங்க கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகளாவிய வகையில ஒரு ஒரு டென்ஷன் உருவாயிடுச்சு, ஒரு பிரச்சனை உருவாச்சு, பல பிரிவினைகள் உருவாச்சு, சமூக கிளர்ச்சிகள் உருவாச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இது தேவன் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். நிச்சயம் இந்த விவசாயிகளுடைய கூக்குரலை தேவன் கேட்பார். இப்ப இந்த இதை நாம படிச்சோம். இது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வால்யூம்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் நீங்க இந்த அத்தியாயத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்க. இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். அறுவடையாளர்களின் கூக்குரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அத்தியாயம், ரொம்ப உருக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அத்தியாயம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 9வது அத்தியாயத்துக்குள்ள போகலாம். இப்ப இது வரைக்கும் பேசின கருத்துக்கள்ல நாம் பார்க்கும்போது, அதாவது நாம் சொல்றோம் சில சூழ்நிலைகளை வச்சு நாம் சொல்லுவோம். இப்ப மேக கருத்து இருக்கு அப்படிங்கிற போது கண்டிப்பா மழை வரும் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு சூரியன் அப்படியே ஒரு மேகத்தை தாண்டி வரும்போது இன்னைக்கு நல்ல வெயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இயற்கை சூழ்நிலைகள் இப்படி சொல்ற மாதிரி சில சமயம் சமூக காரியங்களையும் நாம் சில சொல்லுவோம், இது நடக்க போகுது, இது இனிமேல் இப்படிதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அத்தியாயம் தான் எது அப்படின்னா 9வது அத்தியாயம். என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நடந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்க்கும்போது இங்க சண்டை சச்சரவு உருவாக போறது உறுதி அப்படின்னு சொல்லுவா இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அத்தியாயம் தான் 9வது அத்தியாயம். கொஞ்சம் 9வது அத்தியாயத்தினுடைய தலைப்பை கொஞ்சம் படிங்களேன். கட்டுப்படுத்த முடியாத போராட்டம். கட்டுப்படுத்த முடியாத ஒரு போராட்டம். எது கட்டுப்படுத்த முடியாத ஒரு போராட்டம்னா, நிச்சயமா இப்போ நாம 8வது அத்தியாயத்துல படிச்ச காரியங்களை, இந்த மாதிரி திட்டம், இந்த மாதிரி சில சட்டம், இந்த மாதிரி சில சுயநலமான காரியங்களை எல்லாம் யோசிச்சுதான் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்தி இருக்காங்கன்னு உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஏழைகள் அல்லது பாமர ஜனங்கள் தெரிஞ்சுக்கும் போது
அவங்க ஆப்வியஸ்லி நேரடியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கூட இவங்களுக்கு யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள சண்டை போட போவாங்க. அதுதான் கட்டுப்படுத்த முடியாத அந்த ஒரு காரியம், போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாக்குறோம் அன்பானவர்களே. இப்போ இந்த போராட்டத்தை பத்தி யாரு எழுத போறாங்க அப்படின்னா பாருங்க, நாம கண்டிப்பா ஒரு போராட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம எழுதுறோம். பட் இந்த 9வது அத்தியாயத்துல யாருடைய கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலகளாவிய வகையில ஞானிகள் போன்ற ஆலோசகர்கள் போன்று இருப்பாங்க பாருங்க, அவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. சோ அதைத்தான் என்ன பண்றாருன்னா இதுல எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உதாரணத்துக்கு இந்த பெரிய பெரிய மேதாவிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகை ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் இன்னும் திருச்சபையினுடைய போதகர்கள், அதுக்கப்புறம் இந்த உச்ச நீதிமன்றங்களினுடைய நீதிபதிகள், இன்னும் பலர் இவர் காலத்துல பிரபலமாக இருந்த மேன்மையான ஜனங்கள்னு இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிச்சயமா சமுதாயத்துல ஒரு சிக்கல் உருவாக போகுதுன்னு நாங்க நினைக்கிறோம், புகையுது, கண்டிப்பா எரிய போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அல்லது புகையுது, அப்ப கண்டிப்பா அங்க நெருப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படி சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி சமுதாயத்துல ஒரு பெரும் கிளர்ச்சி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு இவர் காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இத ப்ரெடிக்ட் பண்ணி உணர்ந்து பேசின சில உலக ஜனங்களுடைய தத்துவங்கள் இல்ல, அவங்களுடைய கருத்துக்களை என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல இவர் ஒப்பீனியன்ஸ், கருத்துக்களை என்ன பண்றாரு அப்படின்னா இங்கே எழுதுறாரு இந்த அத்தியாயத்துல. இந்த அத்தியாயத்தை படிச்சீங்கன்னா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் என்ன மாதிரியான போராட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிகழும் அப்படிங்கிறத வெளியில இருக்கிற ஜனங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு நமக்கு காட்டுவார். இது போக போக சமுதாயத்தை 2 பாகங்களாக கிழித்து அதுக்கு சொல்யூஷனே இல்லாதபடிக்கு ஒரு சிக்கல்ல கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இப்போ சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் 10வது அத்தியாயம். 10வது அத்தியாயத்தினுடைய தலைப்பை படிச்சு பாருங்க. உத்தேசிக்கப்பட்ட பரிகாரம். பாத்தீங்களா, பரிகாரம். இங்க ஒரு சண்டை உருவாக போகுது, சண்டை வராம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான அத்தியாயம் இது ரெண்டுமே. என்ன பண்றது, ஆதாமின் பிள்ளைகளுக்கு சத்தியம் இல்ல, நமக்கே சத்தியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒண்ணும் தெரியாது, என்ன தெரியுதோ அதை பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கெல்லாம் சிக்கல் வரப்போகுது அப்படிங்கறது இவங்களே உணர்றத 9வது அத்தியாயத்துல பிரதர் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா பிரச்சனைகள் மாறல, இன்னும் சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறார். நிறைய பேரு நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தீர்வுகள் இங்க யாரும் கொடுக்க முடியறது இல்ல அப்படின்னு பிரதர் எழுதுறாரு. ஆமாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியா அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறத உணர்ந்து என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இது ஓகே. உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது சொல்றாங்க, அதாவது சமூக ரீதியா பொருளாதார ரீதியா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா விலைவாசி குறைக்கணும், அதுக்கப்புறம் சில விஷயங்களை எல்லாம் லஞ்ச லாவண்யத்தை நாம ஒழிக்கணும், அதுக்கப்புறம் இந்த சோசியலிசம் கொண்டு வரலாம், கம்யூனிசம் கொண்டு வரலாம், தேசியவாதம் கொண்டு வரலாம், இதெல்லாம் வேண்டாம், இனிமேல் நம்ம அராஜக நிலையை கொண்டு வந்துடலாம், இராணுவ ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள். ஆனா இது வரைக்கும் இவங்க சொன்னதையெல்லாம் அப்ளை பண்ணின சில நாடுகளும் இருக்கு. இப்ப அந்த நாடு ஜெகஜோதியா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அப்படி இல்லை. The issues haven't changed.
இவங்களுடைய இவங்க பிரச்சனையை உணர்ந்து பரிகாரங்கள்னு சொல்றாங்க. அந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணா கூட பிரச்சனை சால்வ் ஆகல, அது மாறல அப்படிங்கிற. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, சும்மா நிறைய வாக்குவாதங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய பட்டிமன்றங்கள் பேச்சு மன்றங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணவில்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள், இவர் இப்படி சொல்றாரு, அதுக்கு அவரு அப்படி சொல்றாரு, இது எல்லாமே பார்த்தா கூட நல்லா கவனிச்சோம்னா திடீர்னு இப்ப நீங்க ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் இப்ப போய் போட்டு பாருங்க, 4-5 பேர் இதே மாதிரிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுவாங்க, நடுவுல சில விளம்பரம் எல்லாம் வரும், ப்ரோக்ராம் ஒரு 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரத்துல ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், அப்புறம் வேற ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. அவரு பேசியாச்சு, அவர் வீட்டுக்கு போய் தூங்கிடுவார், அவ்வளவுதான். இதுல விமோசனம்ங்கிற மேட்டர் எல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிற. சோ சகோதர சகோதரிகளே, அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரச்சனைகள் சால்வ் ஆகாம அது இன்னும் கூடிக்கொண்டேதான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு இது மாதிரியான முரண்பாடான ஒருத்தர் கருத்துக்களை என்ன பண்றாருன்னா அடுக்கடுக்கா அடுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. கல்வி நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. பெரும்பான்மையானவங்க நல்லது சொல்லுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல எப்போ இந்த விவசாயிகளுக்கெல்லாம் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அறிவு கிடைக்குதோ அப்போ அது முதலாளிகளுக்கு ஆபத்தானதுன்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த கல்விங்கிறதே எப்படி இருக்குது பாருங்க. கல்வி நிறைய பேருக்கு அறிவை புகட்டுது. தாங்கள் எந்த விதத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் போது ஒரு பெரும் கோபத்தை அவங்களுக்கு அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுவே நீங்க இது 2 சாப்டருமே கொஞ்சம் ஒரே மாதிரியான சாப்டர் தான், அதனாலதான் நாம இந்த 2 அத்தியாயத்தையும் கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கணும். இப்ப இந்த அத்தியாயத்துல நீங்க பார்க்கும்போது முன்னாடியே சொன்னது மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உத்தேசங்கள் இந்த பரிகாரங்கள் சொல்றவங்க அல்லது தீர்வுகள் சொல்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கற்பனை ரீதியான தீர்வுகள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம கூட பள்ளிக்கூடத்துல சில பாடங்கள் சொல்லி கொடுக்குறோம். சில மிகப்பெரிய போராட்டங்கள் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது, மிகப்பெரிய சவால்கள் இன்றைய ஜனங்களுக்கு இருக்கிறது, வறுமை, கடன் தொல்லை, வேலையின்மை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டு வரும்போது தீர்வு அப்படிங்கிற போது ஒரு கற்பனையான ஒரு உலகம், அந்த உலகத்துல எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஆரோக்கியமான காய்கறிகள், கனிகள், விவசாயம், ஆரோக்கியமான உடல், மனது, தேவபக்தி, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வளமையும் சமாதானமும் நிறைஞ்ச உத்தோப்பியா அப்படிங்குவாங்க, ஒரு கற்பனை தேசம். இந்த கணக்குலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேரு சிந்தனையாளர்களாக கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு, இந்த கற்பனை தேசங்கள் எல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இவங்க பகிர்ந்துகிட்ட இந்த பரிகாரங்கள் எல்லாமே ஒரு வலிமை குறைந்தவைகளாக இருக்கு. அப்படியே வலிமை குறையாததா இருந்தது அப்படின்னா அத மக்கள் கீழே கொண்டு சேர்த்துறதுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுலயும் கெடுதல் பண்ணிடுறாங்க. நாம ஒரு வில்லேஜ்ல பார்த்தோம். அந்த வில்லேஜ்ல வறுமையை ஒழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு டெய்லியும் ஒரு 130 இருந்து 160 ரூபா ஒரு நபர்களுக்கு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு இதுல முன்னுரிமை அப்படின்ட்டு 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. திட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் காலையில எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைக்கு வராங்க, எல்லா ஜனங்க வராங்க. மோஸ்ட்லி கண்ணாடி போட்ட தாத்தாங்க, பாட்டிங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்துல நான் பார்த்த இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில வர்றாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே எங்கெங்க எல்லாம் தூர்வார வேண்டியது இருக்குதோ
அதையெல்லாம் தூர்வாரி இயற்கையினுடைய வளங்களை வந்து அதிகம் பண்றதுக்கு என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் செய்யணுமோ அதை இந்த ஆட்களை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க. அதிகமான பெண்கள், சில வயதான ஆண்கள், வேலை இல்லாத ஆண்கள், அவங்க எல்லாரும் இதுல கலந்து என்ன பண்ணணும்னா வேலை செய்யணும். பட் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காலையில வர்றாங்க, எல்லாரும் ஈட்டி, மண்வெட்டி, அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல வேலை செய்வது போன்ற ஒரு பாவலா காண்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அது ஒரு புகைப்படம் எடுக்கப்படுகிறது. அது குறிப்பிட்ட நபருக்கு, அலுவலருக்கு அது வந்து அனுப்பப்படுகிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேற்பார்வையாளர் எங்கேயோ போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் போன உடனே எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நல்ல ஃப்ரீயா இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு மதிய உணவெல்லாம் சாப்பிட்றாங்க. பாருங்க, வேலையால் வந்து கூலிக்கு பாத்திரம் தான் இருக்கிறான். அதாவது போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக அப்படிங்கிறோம். வேலை செய்யற மாடுக்கு நீ வாய் கட்டாத, அதுக்கு தேவையானதை கொடு, அல்லது வேலை செய்யறவனுக்கு சம்பளத்தை கொடு, வேலை செய்யறவனுக்கு ஆகாரத்தை கொடு. இதெல்லாம் கருத்து. இங்க யாருமே வேலையே செய்யறது இல்லை. நகரமும் அல்லது பட்டணமும் அல்லது அந்த கிராமமும் தூர்வாரப்படுவது கிடையாது. இயற்கை வளங்களை மேற்பார்வையிட்டு அதுல இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நீக்கக்கூடிய வேலைகளும் அங்கு செய்யப்படுவதில்லை. திரும்ப என்ன ஆகுதுன்னா, மேற்பார்வையாளர் பணத்தோட வர்றாரு, சாயங்காலம் மணி கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, அதை கூச்சமே இல்லாம எல்லாரும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இது வந்து பரிகாரம், வேலை ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பரிகாரம். ஆனா இங்க இது எஃபெக்டிவா போகுதா அப்படின்னு எஃபெக்டிவா போகலாம். இது வந்து முறையான வகையில போகுதா அப்படின்னா இப்படித்தான் எல்லா திட்டங்கள்லையும் 1000 ஓட்டைகள், எல்லா யோசனைகள்லையும் அவ்வளவு சிக்கல்கள், ஒரு செயல்திறன் அற்ற வகையில அநேக திட்டங்கள் அங்க உருவாக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க பாக்குறோம். ஸோ இது மாதிரிக்கும் நாம் பார்க்கும்போது எந்தெந்த வகையில மனுஷன் வந்து அரசாங்கங்களை கண்டுபிடிக்க முடியுமோ, ஜனநாயகம் அல்லது வந்து இருக்கட்சி ஆட்சி முறை, சர்வாதிகாரம், அப்புறம் ராஜாக்கள் ஆட்சி முறை, இப்படி பல முடியாட்சி, அப்புறம் வந்து கம்யூனிசம், சோசியாலிசம், இப்படி வந்துட்டு பல வகைகள்ல பல மெத்தடு கொண்டு வந்தாச்சு. பல விஷயங்களை பேசியாச்சு, பல விஷயங்களை ட்ரை பண்ணியாச்சு, பல விஷயங்கள் தோத்தும் போயிடுச்சு. இப்போ இங்க இருக்கிறதுல யாருமே சொல்ல முடியாது, எங்க கிட்ட இந்த 3 வழிகள் மாதிரி 3வது வழிய, இந்த பெரும் பாதையான வழிய எங்ககிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க அருமையா பண்ணிருப்போமே அப்படின்னு சொல்றதுக்கு இங்க லிஸ்ட்ல யாருமே இல்லைங்க அப்படிங்கிற யாருமே இல்லை. ஒரு நல்லாட்சி பண்றதுக்கு இங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நல்லாட்சி வரணும் அப்படிங்கிறதுக்கு, அல்லது இங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒரே வார்த்தையில எதை சொல்லுவீங்க? கரெக்ட், மில்லினியம், 1000 ஆண்டு அரசாட்சி. அதுவே ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கடைசி காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் நாம என்ன பண்ணணும்? நாம ஐஸ்வர்யவான்களா இருக்கலாமா? ஏழைகளா இருக்கலாமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? நாங்க ஊதாரி செலவுகள் பண்ணலாமா? விற்கலாமா? வாங்கலாமா? என்ன மாதிரியான வாழ்க்கை முறை வாழணும் அப்படிங்கிற போது ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு வார்த்தை சொல்றாரு. போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு குணத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது விசுவாசத்தின் முழு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த 9வது அத்தியாயத்தையும் 10வது அத்தியாயத்தையும்
வருகின்ற வாரத்துல நாம திரும்ப ஒரு முறை ஏறிட்டு பார்த்துட்டு, அதாவது வரக்கூடிய வகுப்புல தேவனுக்கு சித்தமானால் நாம ஒரு முறை ஏறிட்டு பார்த்துட்டு, அடுத்து 11வது முக்கியமான அத்தியாயம். 11வது அத்தியாயம் இந்த புஸ்தகத்தினுடைய பெயரே அந்த அத்தியாயத்தினுடைய பெயர். 11வது அத்தியாயம் படிங்க. அர்மகதோன் யுத்தம். பாரு, தொகுதியோட பேரே அந்த 11வது அத்தியாயத்தினுடைய பேரு. முன்னதே சொன்ன மாதிரி இந்த 11வது அத்தியாயத்தின் பேரை வச்சு இந்த 4வது வால்யூம் முழுக்க பிரதர் ஒரு இடத்துல பேசியிருப்பார். அது அவங்க எல்லாரும் புடிச்சு போய்த்தா பேசாம இந்த பழிவாங்கும் நாள் அப்படிங்கிற தலைப்புக்கு பதிலா அர்மகதோன் யுத்தம்னு வச்சுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லவும் தான் அவர் இந்த அர்மகதோன் யுத்தம்ங்கிற பேரவே கடைசி காலங்கள்ல இந்த வால்யூமுக்கு அந்த பெயர் மாற்றம் செஞ்சார். ஸோ இந்த 4வது வால்யூம் மட்டும் பெயர் மாற்றப்பட்ட ஒரு தொகுதி, ஒரு வால்யூம். ஸோ அந்த அத்தியாயம் 11வது அத்தியாயம். அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயத்தை நாம வரும் நாட்கள்ல தேவனுக்கு விருப்பமானால், தேவன் வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்துல நாம் இதை பார்க்கலாம் அன்பானவர்களே. ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள் உண்மை உள்ளவர்களாக இந்த 8வது அத்தியாயத்தை 9, 10 கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பட் 8வது அத்தியாயம் ரொம்ப குறிப்பா, ரொம்ப வருத்தம் நிறைஞ்ச ஆழமான மனதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சில பகுதிகளை அங்க எழுதியிருப்பாரு. ஸோ இந்த 8வது அத்தியாயத்தையும் கூட நீங்கள் மறவாமல் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்தார். தொடர்ச்சியாக படித்து கொண்ட காரியங்கள்ல நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்க, தேவனுடைய கிருபையை நாடி தொடர்ச்சியாக அவரையே நாடி நாம் முன்னேறலாம் அன்பானவர்களே. ரொம்ப நன்றி பிரதர் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.